அப்படித்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரு தெரியல. எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைச்சுன்னு சொல்லியாச்சுல்ல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸோட சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்தில் திமுக இருக்கின்ற பொழுது அப்போ என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்தது, விசா சட்டம் வந்தது, அவரெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு உள்ள வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்தில் சிறை இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சிகளும் அமைச்சிட்டு இருக்குது. தொடர்ந்து தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷாவை சந்தித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை சொல்றாரு. சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் கட்சிகளுள் சேர்க்கக்கூடிய திட்டம் இல்லை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்றாரு. இது யாருக்காக இந்த நிலைப்பாட்டை சொல்றாரு? இனிமேல் சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் அதிமுகவில் இடமே இல்லை அப்படின்றத ஏன் எடப்பாடி உறுதியா சொல்ல வேண்டியிருக்கு? இல்ல, சசிகலா விஷயத்துல எடப்பாடி ஒன்றும் பெரிய இது இல்ல. அவரு சசிகலாவை மீண்டும் சேர்க்க வேண்டியங்கிற அச்சத்துலதான் 2021 இருந்தாரு. மோடியை சந்திச்ச பிறகுதான் அவர் 100% சசிகலாவுக்கு இடம் இல்லைங்கிறத தெளிவா சொன்னாரு. இந்த விஷயத்துல மோடியோட எண்ண ஓட்டம் தான் பாஜகவுக்குள்ளேயும் வெற்றி பெற்றது. இன்னும் சொல்ல போனா அமித்ஷா போன்றவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் முயற்சி பண்ணியும் இறுதி முடிவு அதுல எடுத்தது தாமோதாஸ் நரேந்திர மோடி தான். இன்றைய தினம் பத்மாவதி மில்ஸ்ல சிபிஐ கேஸுக்குள்ள சசிகலா அம்மையார் ஆளாயிருக்காங்கிறதும் அது ஒரு கூடுதல் அத்தாட்சியாக அது நிற்குது. எனவே தன்னோட உயர்வான இடத்துல இருந்த சசிகலா அவர்களை மீண்டும் அதிமுகவுக்கு சேர்க்க மாட்டேங்கிற அந்த தன்னுடைய கருத்துல எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்கிறாரு. அதே வேளை ராகுல் காந்தியை காட்டி தனக்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண ஐயா நடராஜனின் துணைவியார் சசிகலா அம்மையாருக்கு எதிரான இவர்கள் காங்கிரசுக்கு ஆதரவான சக்தி என்ற அடிப்படையில் அதுவும் ஒன்றிணைந்து செல்வதால் சசிகலாவை 2021 அதிமுக அணிக்குள் வராமல் எடப்பாடி பழனிசாமி எளிதாக பார்த்துக் கொள்ளப்பட்டது. இப்பொழுதும் சசிகலா மன்னிக்கவும் ஓபிஎஸ் டிடிவி இருவரையும் தமிழக விஜயத்தின் போது பார்க்காதது மோடி அவர்கள் தான். மோடி அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் இருவரும் சசிகலாவின் ஆதரவாளர்கள் என்ற எண்ண ஓட்டத்திலே இப்பொழுது ட்ரீட் பண்ணுகிறார். அதே வேளையில் 2024 இவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தவர்கள் என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் அவர்களைத்தான் அவர் இப்பொழுது தமிழகம் வரும்போது பார்க்கவில்லை என்போது மோடியின் எண்ண ஓட்டமும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு ஒரு போட்டியாளராக மீண்டும் அதிமுகவில் வந்து ஒரு தலைவராகி விடுவார், நாளை தோல்வி அடையும் போது ஓபிஎஸ்ஐ முன்னிறுத்துவார் என்ற அடிப்படையில் அதிமுகவை தன் கைக்குள் பிடித்து வைத்திருக்கும் என்ற அடிப்படையில் ஓபிஎஸ்ஐயும் ஒரு எதிரியாக பார்த்து எடப்பாடி கூறும் கருத்தும் ஒன்றிணைந்து செல்வதால் எடப்பாடியின் கருத்து இதில் வெற்றி பெறுவது என்றே நான் கருதுகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன்.